ஹலோ பசங்களா, எப்படி இருக்கீங்க? ஸோ நேத்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்த்தோம். அது பவர் ஷேரிங். பவர் ஷேரிங்ல 2 கண்ட்ரி பார்த்தோம். ஸோ ஒரு கண்ட்ரி பெல்ஜியம், இன்னொரு கண்ட்ரி என்னன்னா ஸ்ரீலங்கா. ஸோ 2 பேருமே வேற வேற மாடலான ஒரு பவர் ஷேரிங் பண்ணாங்க. ஒருத்தவங்க பவர் ஷேரிங் பண்ணாங்க, ஒருத்தவங்க சுத்தமா பண்ணல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2 கண்ட்ரியுமே ஃபாலோ பண்ண டாக்டிக்ஸ்னால அவங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பவர் ஷேரிங் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், பவர் ஷேரிங் பண்றதுல என்னென்ன இஷ்யூஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். அகைன் ஐம் டெல்லிங் யூ, டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச லெசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஷேரிங். ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் நான் சொல்லுவேன். ரொம்ப பேசிக்கா இருக்கும், சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு பெருசா ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்கிற கொஸ்டின்லாம் கிடையாது. நீட்டா படிச்சீங்க அப்படின்னா சூப்பரா பண்ணிடலாம். எல்லாரும் உங்க ஃபேக்ட் நோட் வச்சுட்டு ரெடியா இருங்க. we go into the topic today. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நேத்து நான் சொன்ன மாதிரி மறக்காம சொல்லிருங்க. ஏன்னா நான் கிளாஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்றத நீங்க உங்க கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களால ஈஸியா படிக்க முடியும். அதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு கிளாஸ் எல்லாருமே சேர்ந்து பாருங்க. எல்லாருக்குமே நம்ம இந்த இதை ஷேர் பண்ணுவோம். டாபிக் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல பவர் ஷேரிங் பார்ட் 2 போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வித்யா உத்சவ் அப்படிங்கறத பத்தி நான் சொல்லணும். நீங்க டெஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டீடைல்ஸ் இருக்கும். ப்ளீஸ் டூ கோ அண்ட் see the description. ஸோ என்ன ஸ்ரீலங்கா நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சின்ன ரீகேப் என்ன அப்படின்னா பெல்ஜியம்லயுமே என்ன அப்படின்னா டிஃப்ரெண்டான பாப்புலேஷன் இருக்கு. 3 லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க. டச், பிரெஞ்சு அண்ட் ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள். இதுல டச் மெஜாரிட்டியா இருக்காங்க. பிரெஞ்சு 40% இருக்காங்க. ஜெர்மன் மியர் 1% தான் இருக்காங்க. இந்த பக்கம் ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா 74% சின்ஹாலி ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தமிழ் ஸ்பீக்கிங். அதுல ஸ்ரீலங்கன் தமிழும் இருக்காங்க, இந்தியன் தமிழ் பீப்புளும் இருக்காங்க. அபார்ட் ஃப்ரம் திஸ் we have a கிறிஸ்டியன் பாப்புலேஷன். ஸோ இதுல என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கால சின்ஹாலி ஸ்பீக்கிங் பீப்புள் புத்திசம் மோஸ்ட்லி ஃபாலோ பண்றாங்க. தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் they are either ஹிந்து ஆர் முஸ்லிம். அபார்ட் ஃப்ரம் தி கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இருக்கு. ஸோ இதுல சின்ஹாலி ஸ்பீக்கிங் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க ஆஃப்டர் 1948 இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா they are choosing to form a majoritarian form of government. அது நம்ம மெஜாரிட்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு என்னன்னா 74% பாப்புலேஷன் இருக்கறனால அவங்க சின்ஹாலி பீப்புள் டாமினேட் பண்ற ஒரு கவர்மெண்ட். அவங்க they are refusing to share power. மத்தவங்களுக்கு பவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெல்ஜியம்ல என்ன பண்றாங்க, எல்லாருமே ஒன்னா இருப்போம், let's share our powers, let's share our responsibilities, let's share our resources, நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து ஒன்னா மேல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 times அவங்களோட கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு they are having a 3-tier form of government now. So the 3-tier form of governmentல என்ன இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, கம்யூனிட்டி கவர்மெண்ட் இருக்கு. பட் இந்த சைடுல ஸ்ரீலங்கால என்னாச்சு, நாங்க ஷேர் பண்ண மாட்டோம், ஒரே ஒரு கவர்மெண்ட் தான், நாங்க தான் எல்லா பவரையும் வச்சுப்போம்னு சின்ஹாலி சொல்றாங்க. ஸோ தமிழ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கைவிடப்பட்ட ஒரு ஃபீலிங், they were discriminated, disregarded அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க. இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட் தான் இந்த ஸ்ரீலங்கன் சிவில் வார். ஸ்ரீலங்கன் சிவில் வார் 1983ல இருந்து 2009 வரைக்கும் நடக்குது. ஸோ வாட் இஸ் சிவில் வார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவில் வார்னா என்னன்னு சொல்லிடுறேன். சிவில் வார்னா என்னன்னா ஒரு கண்ட்ரிக்குள்ள 2 இல்ல 3 குரூப் நடுவுல நடக்கிற சண்டை. பட் இந்த சண்டை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அதுவே ஒரு வார் மாதிரி தெரியும் நமக்கு. அதுதான் சிவில் வார். வாட் இஸ் சிவில் அப்படின்னா பீப்புள், மக்கள் போராடுறாங்க, மக்கள் சண்டை போடுறாங்க அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்கன்னா சிவில் வார். மிலிட்டரி இல்லாத மத்தவங்க போடுறதுதான் சிவில். வாட் இஸ் சிவிலியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மிலிட்டரி சிவிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பீப்புள் ஆர் ஃபைட்டிங் அமாங் தெம்செல்ஸ் ஆர் பீப்புள் ஆர் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட். அப்போ அதை என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப இன்டென்ஸா இருக்கிற பட்சத்துல அதை சிவில் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கால என்ன நடந்துச்சு, மெஜாரிட்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணனால என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸ்ரீலங்கால they had civil war. சோ வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாவே நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வார் நல்லதா, வார் போடணுமா, சண்டை போடணுமா? ஏன்னா வேர்ல்ட் லெவல்ல நம்ம என்ன பண்றோம்னா நிறைய லீடர்ஸ் அவங்க இவங்க போர் போனாங்க, பெருசா சண்டை போட்டாங்க, நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இந்தியாவுல what do we follow? We follow
சத்யாகிரகா, நான் வயலன்ஸ். அதுதான் நம்மளோட ஐடியாலஜி. ஏன் மேம் அப்படி? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ்? வார் என்ன, சண்டை போடுறதுல என்ன அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. வார் அப்படின்னு நடக்குது, 2 பேர் சண்டை போடலாம், இல்ல வேற வேற கண்ட்ரிஸ் சண்டை போடலாம். சில கண்ட்ரிஸ் வின் பண்ணதா டிக்ளேர் பண்ணப்படுவாங்க, சில கண்ட்ரிஸ் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணப்படுவாங்க. வார் அப்படின்னு வந்துட்டாவே இட் இஸ் கன்சிடர்ட் தட் ஆல் த கண்ட்ரிஸ் ஹேவ் ஃபெயில்ட். ஏன் மேம் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கால என்ன நடந்துச்சு அப்படின்னா, வார் வந்துச்சு, சிவில் வார் வந்துச்சு. அதுல எல்டிடி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனும் சின்ஹாலிஸ் கவர்மெண்ட்டும் சண்டை போட்டாங்க. சோ அப்படி சண்டை போட்டப்போ எல்டிடி லாஸ்ட், அவங்க தோக்கடிச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் பார்த்தோம் இல்லையா, 74% யார் இருக்காங்க, சின்ஹாலிஸ் தான் இருக்காங்க. எல்டிடி வந்து கொஞ்சம் தான், ஒரு 10% பாப்புலேஷன் தான், அவங்க தான் சண்டை போட்டிருப்பாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்க ஆப்வியஸ்லி லாஸ்ட் த வார், அவங்களால வின் பண்ண முடியல. ஆனா யார் வின் பண்ணாலும் யாரு தோத்தாலும் என்ன ஆச்சு அந்த வார்ல அப்படின்னா, there were so many losses. Loss of life, loss of economy, loss of good times. இது எல்லாமே போச்சு. சோ அதனால என்ன ஆச்சுன்னா, வின் பண்ணாங்க சின்ஹாலிஸ் பீப்புள் வின் பண்ணாலுமே அவங்க இன்னைக்கு வரைக்கும் எக்கானமி வைஸ் அவங்களால மேல வர முடியல. That is the result. Even though one part of people have been declared to lose the war, and one part of people have been declared to win the war. Even the people who have won the war have seen so many losses. அதுதான் வார் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வார் இஸ் நாட் ரைட். ஏன் சொல்றோம்னா, யார் வின் பண்ணாலும் யார் லூஸ் பண்ணாலும் அந்த வாருக்கான டேமேஜ் சிவிலியன்ஸ் மேலதான் விழுகும், மக்கள் மேலதான் விழுகும். யார் சண்டை போடுறாங்களோ அவங்களோட சேர்ந்து சண்டையே போடாம எங்க போறதுன்னே தெரியாம இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல we are seeing so many wars going on. ரஷ்யா உக்ரைன் வார் போகுது, இஸ்ரேல்ல வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. so many issues going. இதுல என்ன நம்ம காமனா பாக்குறோம் அப்படின்னா, சண்டை போடுறவங்களை விட மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் இந்த பவர் ஷேரிங் பண்ணாததுனால ஸ்ரீலங்கால வந்த விளைவு என்ன அப்படின்னா, இன்டென்ஸ் ஃபைட்டிங் நடந்துச்சு. கவர்மெண்ட் போர்சஸ்க்கும் எல்டிடிஇக்கும் இன்டென்ஸ் ஃபைட்டிங் நடந்துச்சு. சோ அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, thousands of civilians வந்து நடுவுல caught in the line of fire. அதாவது என்னன்னா, அவங்க சண்டை போட வரல. what do you mean by caught in the line of fireனா, அவங்க சண்டை போட வரல, ஆனா அந்த சண்டைனால அவங்களுக்கு பாதிப்பு நடந்துச்சு. அவங்களுக்கு அந்த சண்டையில எந்த விருப்பம் இல்லைன்னாலுமே அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. குழந்தைங்க, வயசானவங்க, பெண்கள், அதே மாதிரி சண்டை போட வேண்டாம், வார் வேண்டாம்னு நினைச்சவங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சோ சிவிலியன்ஸ் கவர்மெண்ட்டும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய சிவிலியன்ஸ் வில்லேஜஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டதா அவங்க மேல நிறைய அக்யூசியேஷன் இருந்துச்சு. சோ இன்டர்நேஷனல் அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் அப்சர்வர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வார் தான் வந்து பிளட் பாத் அப்படின்னு சொல்றாங்க. வாட் யூ மீன் பை பிளட் பாத் அப்படின்னா, அந்த அளவுக்கு டெத், சோ மச் டெத், சோ மச் லாஸ் ஆஃப் லைஃப் நடந்தனால இந்த எல்டிடி 2009ல டிஃபீட் பண்ணப்படுறாங்க. அதை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிளட் பாத் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வார் 26 இயர் நடந்த இந்த வாரோட மொத்தமா எவ்வளவு லாஸ் ஆச்சு, எவ்வளவு காஸ்ட் ஆச்சு அப்படின்னா, யுஎஸ் டாலர்ஸ்ல 200 பில்லியன்ஸ் 200 பில்லியன்ஸ் லாஸ் ஆச்சு in terms of economy alone. அது இல்லாம எத்தனை பேர் லைஃப லூஸ் பண்ணாங்கன்னா, 40,000 பேர் இறந்தாங்களாமா இந்த வார்ல. கடைசி ஃபைனல் டேஸ்ல மட்டும், நான் சொல்றது 26 வருஷம் நடந்த வார்ல அந்த எண்டு வந்துச்சு, 2009ல எண்டு வந்துச்சு இல்லையா, அப்ப மட்டுமே 40,000 பேர் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து வார்க்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க, அதே மாதிரி ரிலீஃப் ஃபண்ட் அவங்க நிறைய கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து வாரோட எஃபெக்ட். whatever happens, என்ன பிரச்சனையா இருந்தாலும் வார் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே it is considered that whoever parties involved in the war have been failed. அதுதான் அர்த்தம். ஏன்னா லாஸ் எல்லா பக்கமும் இருக்கும். பவர் ஷேரிங் பண்ணாததோட விளைவுதான் the result of not sharing power. அதுதான் என்னது, சிவில் வார். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த கண்ட்ரி சிவில் வார், என்ன கண்ட்ரி பவர் ஷேரிங் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களோ அந்த கண்ட்ரில கண்டிப்பா சிவில் வார் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. சோ லர்னிங் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அண்ட் பெல்ஜியம், பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கா நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே டெமோக்ரஸி தான், போத் வேர் டெமோக்ரஸி, பட் ஸ்டில்
அவங்க அந்த பவர் ஷேரிங்க வந்து ரெண்டு பேரும் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கொஸ்டின்ல 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 மார்க் ஆர் 3 மார்க். வாட் ஆர் த லர்னிங்ஸ் ஃப்ரம் பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கான்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்க எழுதணும். ஸோ அப்படி பாக்குறப்ப வாட் ஆர் த லர்னிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே டெமோக்ரஸி, போத் ஆர் டெமோக்ரஸி, பட் ஸ்டில் த கொஸ்டின் ஆஃப் பவர் ஷேரிங் வேர் டெல்ட் டிஃபரெண்ட்லி. ரெண்டு பேரும் வேற வேற முடிவு எடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெல்ஜியம்ல என்ன பண்ணாங்க, ஒரு நாடு ஒன்னா இருக்கணும், யூனிட்டி ஆஃப் த கண்ட்ரி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு வந்து என்ன ஒரே வழி, கண்ட்ரி ஒன்னா இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி ரெஸ்பெக்டிங் த ஃபீலிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ். வேற வேற கம்யூனிட்டி இருக்குன்னா எல்லா கம்யூனிட்டியும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த டிஃபரன்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், டிஃபரன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு கண்ட்ரி ரொம்ப நல்லபடியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு they understood. And then such a realization resulted in mutual acceptable arrangements, which is nothing but sharing the power. But ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெல்ஜியம் இப்படி பண்ணனால என்ன ஆச்சுன்னா they grew very well. What are the result? சரி பண்ணாங்க. What are the result is they grew enormously. And today European Union ஓட headquarters எங்க இருக்குன்னா பெல்ஜியம்ல தான் இருக்கு. Because of this power sharing, they were able to grow. சொல்றதை விட they were able to develop. Development நம்ம ஒரு லெசன் பார்ப்போம், எக்கனாமிக்ஸ்ல பார்ப்போம், அண்டர்ஸ்டாண்டிங் what is development அப்படின்னு பாக்குறப்போ development is a holistic form of growth. எல்லா விதத்துலயுமே, not just in terms of money, in terms of education. People are happy. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு developed nationல people should be happy. அப்படி இருக்கிற ஒரு நேஷனா பெல்ஜியம் மாறுறதுக்கான காரணம் என்னன்னா பவர் ஷேரிங். பட் இதே ஸ்ரீலங்கா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஈவன் தோ they had many resources, they got independence in 1948, they showed as a contrasting example. அந்த மெஜாரிட்டேரியனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி அந்த கண்ட்ரியோட பீஸையே வந்து ப்ராப்ளமேட்டிக்கா மாத்திடுச்சு. how they entered into civil war, what happened later on அப்படிங்கறத என்னது இந்த பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கா எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். So what are the benefits of power sharing? So இன்னைக்கு வந்து பவர் ஷேரிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டீங்க எல்லாரும். பவர் ஷேரிங் பண்ணணும், அதுதான் பெல்ஜியம்ல இருந்து ஸ்ரீலங்கால இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா when you do a power sharing, power does not get divided. நம்ம என்ன நினைப்போம், மேம் என்கிட்ட ஒரு 10 சாக்லேட் இருக்கு, நான் சாக்லேட் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்தோம்னா என்கிட்ட கம்மியாயிடும்ல மேம். ஆனா பவர் அப்படி கிடையாது. நீங்க பவர் எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு யூ ஆல் பிகம் பவர்ஃபுல் டுகெதர். அதுதான் இந்த லெசன்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி பாக்குறப்ப என்ன அப்படின்னா, what are the benefits of power sharing? It fosters unity and integration. Unity and integration இருந்துச்சு அப்படின்னா the country will be peaceful. சரியா? பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியா இருக்கும். பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியா இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா டெவலப்மெண்ட் இஸ் பாசிபிள். அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். என்ன ஆகும்னா பவர் ஷேரிங் எல்லா இடத்துலயும் பவர் ஷேர் பண்றதுனால there won't be any big issue. பெருசாச்சுன்னா ஒரு இடத்துல ஒரு வீக் ஆனாலும் இன்னொரு இடத்துல அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங் வந்து பெஸ்டா இருக்கும். ஏன் அப்படின்னா there will be many people to take decision. அண்ட் ராங் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். நல்ல டெசிஷன், பீப்புளுக்கு தேவையான டெசிஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரொடெக்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஹவு? பிகாஸ் when power sharing is done, equality is the priority. ஈக்குவாலிட்டி தான் ஒரே ஒரு ப்ரையாரிட்டியா இருக்கிறதுனால தான் என்ன அப்படின்னா பவர் ஷேரிங்கோட பெனிஃபிட்ஸ் இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. It fosters unity and integration, it promotes political stability, enhances decision making and protects minority interests. So what are the forms of power sharing? First is the horizontal distribution of power அப்படின்னு சொல்லுவாங்க. The horizontal distribution of power எங்க நடக்கும் அப்படின்னா different organs of government. நம்ம போன கிளாஸ்லயே பார்த்திருப்போம் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் பவர் ஷேரிங்ல 3 ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. என்ன சொன்னா லெஜிஸ்லேச்சர்னா they make law, executive na they execute the law, judiciary na they give justice, they check if these two people who make law and who execute the law are working properly. So avanga da enna appadina judiciary. So இவங்க மூணு பேருக்குள்ள பவரை வந்து பிரிச்சுக்குவாங்க, பவரை ஷேர் பண்ணிக்குவாங்க. sometimes this is also called as separation of powers.
இதுல நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர், டிவிஷன் ஆஃப் பவர்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒருத்தவங்களோட விஷயத்துல இன்னொருத்தவங்க ரொம்பவும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, இவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அது அவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கறது செப்பரேஷன் ஆஃப் பவர். இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பவர் ஷேரிங். இங்க என்ன நடக்குது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லவே ரொம்ப கிளியரா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கணும், டாக்டரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லுவாங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 3 பேருக்குமே பவர் ரொம்ப பிரிஞ்சிருக்கணும், எஸ்பெஷலி எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி should be separate அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த horizontal distribution of power. vertical distribution of power இப்படி மேல இருந்து கீழே center state distribution. question நல்லா பாத்துக்கோங்க. horizontal distribution of which of the following has horizontal distribution of power அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன எழுதணும், horizontal அப்படின்னா different organs. நல்லா பாத்துக்கோங்க, different organs. ஒருவேளை அவங்க எக்ஸாம்பிளே கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, இது ஹரிசாண்டல். வெர்டிகல் கேட்டாங்க அப்படின்னா டிஃபரண்ட் லெவல். எக்ஸாம்பிள் வந்து சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் கவர்மெண்ட். இந்த லோக்கல் கவர்மெண்டோட பேர் வந்து ஒவ்வொரு இடத்துல மாறும். சில இடத்துல கம்யூனிட்டி கவர்மெண்ட், பெல்ஜியம்ல கம்யூனிட்டி கவர்மெண்ட் சொன்னாங்க. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை அது வந்து வில்லேஜா இருந்தா பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லுவாங்க. இதுல அர்பன் லோக்கல் பாடினா முனிசிபாலிட்டிஸ், அந்த மாதிரி அதுக்கு வேற வேற பேர் இருக்கு. So this is what you call it as vertical power sharing. So horizontal power sharingங்கிறது ஒரே லெவல்ல இருக்கிற 3 டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ் நடுவுல பவர் ஷேர் ஆகுறது. வெர்டிகல் பவர் ஷேரிங் வந்து வேற வேற லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு நடுவுல. அதாவது இதுல என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம், ஹரிசாண்டல் பவர் ஷேரிங்ல யாரெல்லாம் இருக்காங்களோ they are not subordinate to others. But vertical power sharing ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழ ஸ்டேட் கவர்மெண்ட் வருவாங்க, that coming under it. Okay, among them, under them. அதுதான் இந்த டிஃபரன்ஸ். என்னன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் பவர் ஷேரிங் முக்கியமான ஒரு கான்செப்ட். So this is what is the types of horizontal power sharing and vertical power sharing. இது வந்து இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, it is among the government by itself. பட் இதுவே கம்யூனிட்டி பேஸ்ட் பவர் ஷேரிங், கவர்மெண்ட்ல இல்ல பீப்புளுக்கு நடுவுல பவர் எப்படி ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் பவர் ஷேரிங். இதுல வந்து எத்னிக் பவர் ஷேரிங், ரிலீஜியஸ் பவர் ஷேரிங், லிங்குவிஸ்டிக் கம்யூனிட்டிஸ், 3 டைப்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. எத்னிக் கம்யூனிட்டிஸ் என்னன்னா கல்ச்சர் வைஸ் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும் அவங்களுக்குள்ள, ஒரே சிமிலரான ஜியோகிராபிக்கல் ரீஜன்லயோ அதே மாதிரி கல்ச்சர்லயே கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கிறவங்க எத்னிக் கம்யூனிட்டிஸ் சொல்லுவாங்க. ரிலீஜன், what form of religion they follow, Hindu-ஆ, கிறிஸ்டியனா, முஸ்லிமா, புத்திஸ்டா, ஜெயினிசம் ஃபாலோ பண்றாங்களா, அது வந்து ரிலீஜியஸ். லிங்குவிஸ்டிக் அப்படிங்கிறது லாங்குவேஜ், தமிழ் ஸ்பீக்கிங், தெலுங்கு ஸ்பீக்கிங், ஹிந்தி ஸ்பீக்கிங், இவங்க எல்லாம் லிங்குவிஸ்டிக். இவங்க நம்ம கண்ட்ரில, எஸ்பெஷலி நம்மளோட கண்ட்ரில பாக்குறப்போ there are so many people with so many different identities. So இவங்களுக்கு நடுவுல பீப்புளா எப்படி பவர் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்ட் பவர் ஷேரிங். So இதுல வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் கம்யூனிட்டி கவர்மெண்ட், இந்த யூரோப்ல பெல்ஜியம்ல இருக்கு இல்லையா, இது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிட்டி பவர் ஷேரிங். பெல்ஜியம்ல என்ன பார்த்தோம், என்ன பேஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டி ஷேரிங் பார்த்தோம், இது क्वेश्चनல கேட்கலாம். In Belgium, what form of community based power sharing is done? Linguistic. ஏன்னா they were Dutch speaking 59%, French speaking 40%, and German speaking 1%. கரெக்ட்டா? கம்யூனிட்டி பேஸ்ட் பவர் ஷேரிங். அங்க அவங்களுக்குள்ள கம்யூனிட்டி கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி they govern each other. இதுல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நடுவுல பவர் ஷேரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, sometimes they form something called as coalition government. இப்ப நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, coalition governmentனா என்ன மேம் அப்படின்னா நம்ம பார்ப்போம், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு லெசன்ல பார்ப்போம். ஆனாலும் சொல்றேன், coalition government அப்படின்னா என்னன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு மெஜாரிட்டி வேணும். மெஜாரிட்டி வின் பண்ணா மட்டும்தான், 50%க்கு மேல வின் பண்றவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அவ்வளவு சீட்ஸ் அவங்க வின் பண்ணிருக்கணும் லோக்சபால. அப்படி ஒரு வேளை அவங்க சீட்ஸை வின் பண்ண முடியுமா மேம் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஒரு சிங்கிள் பார்ட்டி வின் பண்ணலாம். பட் நேஷனல் லெவல்ல பாக்குறப்போ சில சமயத்துல ஒரு நேஷனல் பார்ட்டினால ஃபுல் அண்ட் ஃபுல் 50%க்கு மேல சீட்ஸ் வந்து வின் பண்ண முடியுமான்னு தெரியாது.
சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஸ்டேட்ல அந்தந்த ஸ்டேட்ல சில பார்ட்டிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பதான் இந்த கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. கோலிஷன் கவர்மெண்ட் என்னன்னா 2-3 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சேர்ந்து அவங்க ஒரு கோலிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. கோலிஷன் ஃபார்ம் பண்ணிட்டு, கோலிஷன் என்னன்னா கூட்டணி, தமிழ்ல சொல்லா கூட்டணி கட்சிகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுதான். ஸோ கோலிஷன்னா என்ன அப்படின்னா 2-3 பார்ட்டிஸ் ஒன்னா சேர்ந்து, ஓகே நான் என்ன பண்றேன், என்கிட்ட இருந்து இவ்வளவு சீட் நான் தரேன், நீங்க எனக்கு இவ்வளவு சீட் கொடுங்க, அதுல வின் பண்ணா எங்களோட கட்சியில இருந்து நீங்க எங்களை மினிஸ்டர் ஆக்குங்க, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள they'll have some discussion. அதை பேசிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டியோட கேண்டிடேட்டை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிறுத்துவாங்க. அப்ப என்ன ஆகும், இந்த மத்த பார்ட்டிஸ், அதாவது இவங்களும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே கண்டெஸ்ட் பண்ணுவாங்க தான், யார் வின் பண்ணாங்களோ அவங்க சீட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து they form a single kind of ஒரு சின்ன கூட்டணி கட்சி மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்ட் பண்ணுவாங்க. இதுதான் கோலிஷன் கவர்மெண்ட். அப்படி கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த கோலிஷன் கவர்மெண்ட்ல ஒரு 3-4 பார்ட்டி இருக்கும் இல்லையா, அந்த 3-4 பார்ட்டிக்கு நடுவுல அந்த கவர்மெண்ட் பவரை பிரிச்சு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அதை ப்ராமிஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கூட்டணியே ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே பார்ட்டி ஏ பார்ட்டி பி 2 பேரும் சேர்ந்து கோலிஷன் ஃபார்ம் பண்றாங்க. பார்ட்டி ஏ கிட்ட ஒரு 30 சீட் இருக்கு, பார்ட்டி பி கிட்ட ஒரு 10 சீட் இருக்கு. ஸோ பார்ட்டி பி வந்து ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது, அட் த சேம் டைம் 10 சீட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பார்ட்டி பி என்ன சொல்றாங்க, சரி ஓகே நீங்க என்ன பண்ணுங்க, 5 வருஷத்துல எங்களோட கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கணும், 1 வருஷமா பிரைம் மினிஸ்டரா இருக்கணும். சரி இல்ல அது ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, எங்க கட்சியில இருந்து அட்லீஸ்ட் 3 மினிஸ்டரை வந்து நீங்க 3 எம்பியை வந்து நீங்க மினிஸ்டரா மாத்தணும் அப்படின்னு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டுக்குவாங்க. ஸோ ஓகே 3 மினிஸ்டர் நாங்க வந்து நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா உங்க கட்சியில இருந்து நாங்க 3 மினிஸ்டர் அப்ரூவ் பண்றோம். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பா பினான்ஸ் மினிஸ்ட்ரி வேணும், இந்த மினிஸ்ட்ரி வேணும், அந்த மினிஸ்ட்ரி வேணும்னு கேட்டுக்குவாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த கவர்மெண்ட்லயே இந்த கட்சியில இருந்து சில மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு என்ன பவர் வரும் இல்ல, அதுதான் பவர் ஷேரிங். தட் இஸ் வாட் இஸ் கோலிஷன் கவர்மெண்ட். பார்ட்டிஸ்க்கு நடுவுல பவர் ஷேரிங் எப்ப பண்ணுவாங்கன்னா கோலிஷன் கவர்மெண்ட் மூலமா பார்ட்டிக்கு நடுவுல பவர் ஷேரிங் பண்ணுவாங்க. क्वेश्चनல which of the following is a form of power sharing among political parties அப்படின்னு கேட்டாங்கன்னா கோலிஷன் கவர்மெண்ட். ஏன் அப்படின்னா இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு உங்களுக்கு ஒரு லெசன் இருக்கும், அதுலயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. coalition government is a form of power sharing. Okay, so that is what is about this power sharing among political parties. Okay ma'am, power sharing super, power sharing na awesome எல்லாம் சொன்னீங்க, பிரச்சனை இருக்காத பவர் ஷேரிங் பண்றதுல அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கும். பட் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கணும். ஏன்னா அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட பேலன்ஸ் பண்ற சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் குட். அப்படி பாக்குறப்ப what are the challenges and criticism when it comes to power sharing அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து risk of political instability. ஏன்னா இந்த risk of political instability நீங்க சொல்றீங்க அப்படின்னா பவர் ஷேரிங் பண்ற பட்சத்துல கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க மெஜாரிட்டி கொண்டு வந்திருக்காங்கிற பட்சத்துல திடீர்னு கூட்டணி கட்சி ஒருத்தவங்க வந்து இல்ல நாங்க விலகிக்கிறோம்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும், டிசால்வ் ஆயிரும் இல்லையா, பார்லிமெண்டே கலைஞ்சிரும். கரெக்டா? அதுதான் இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி. ஸ்லோ டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஒருத்தர் டெசிஷன் எடுக்கிறதுக்கும் பல பேர் உட்காந்து டெசிஷன் எடுக்கிறப்ப அவங்க ஒன்னொன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ. டெசிஷன் மேக்கிங் ஸ்லோவா இருக்கும். பவர் ஷேரிங் பண்றப்போ டெசிஷன் மேக்கிங் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், சூப்பரான டெசிஷன்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் கரெக்ட். ஆனா ஸ்லோவா இருக்கும். சில சமயங்கள்ல பவர் ஷேரிங் பண்றப்போ டெசிஷன் எடுக்கிறது எப்ப நம்மளுக்கு சொல்யூஷன் வேணுமோ அதை விட லேட்டா டெசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. That is what is slow decision making process. Difficulty in accommodating diverse interest. ஏன்னா ஒரு டெசிஷன்ல பல வித்தியாசமான let's say லாங்குவேஜஸ், வேற லாங்குவேஜ் இருக்கிற பீப்புள் இருக்காங்க. ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் நம்ம என்ன வைக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை வருமா? எஸ் ஆர் நோ? நம்ம கண்ட்ரிலேயே அந்த இஷ்யூ இருக்கு. ஸோ நம்ம கண்ட்ரியில ஹிந்தி வந்து அபிஷியல் லாங்குவேஜ், ஓகேவா? ஸோ ஆனா நம்ம கண்ட்ரில thousands ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு வந்து எங்க நேட்டிவ் வந்து அபிஷியல் லாங்குவேஜா வேணும்னு அவங்க கேட்கறாங்க. ஸோ அதுக்கு ப்ரொவிஷனும் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. பட் இது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா, காம்ப்ளிகேட் ஆகுதா? அதுதான். ஸோ பவர் ஷேரிங் பண்றப்ப என்ன ஆகும்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, டெசிஷன் மேக்கிங் ஸ்லோ ஆகும், அதே மாதிரி டைவர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து அகாமடேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா. ஸோ தட் இஸ் வாட் இஸ் அபவுட் திஸ் பவர் ஷேரிங். சூப்பரா நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம்,
பவர் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை முடிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் லெசனையே முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸையும் சேர்த்து நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்க என்னென்ன ஆன்சர் பண்ணணுங்கிறதையும் நான் கிளியரா சொல்ல போறேன். கொஸ்டின் டிஸ்கஷன் கிளாஸ்க்கெல்லாம் அழகா உட்காந்து என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கிளியரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ்லாம் இருக்கும், நீங்க ரெஃபரும் பண்ணலாம். கிளியரா ரெஃபர் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா 100 out of 100 சம்பவம் செய்வோம். ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ திரும்பவும் இந்த மாதிரியான சூப்பரான கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் பி மாஸ்டர் தமிழ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அங்க உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான கிளாஸஸ் இனிமேல் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.